மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதுங்க என் பிள்ளைகளே, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்கன்னு சொல்ற. ஒன்றை குறைந்த கவலைப்படாதுங்க. ஏன்னா இந்த கவலை பாரமாய் நம்ம அழுத்தம். இந்த கவலை தேவைகளை குறைத்த கவலை. என்ன செய்யறது, இப்படி என்ன செய்யறது, வட்டிக்கே எல்லாம் பணம் போகுது, கடன் பிரச்சனை. இந்த பாரத்தை நினைச்சு அது பாரமாய் உங்களை அழுத்தி சாப்பிட மனமில்லை, தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, எப்போ கண்ணீராய் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், லௌகீக கவலை, உங்களுடைய தேவைகளை குறித்த கவலை பாரமாய் அழுத்துகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். உங்களை உடுத்துவிக்க அவரால் முடியும், போஷிக்க அவரால் முடியும், உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவரால் முடியும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு உதவி செய்ய அவரால் முடியும். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஆண்டவர். ஒரு சமயம் ஒரு வாலிபனை சந்தித்தேன். தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னான். அந்த தம்பியுடைய தகப்பனார் ஒரு டெய்லராக வேலை செய்தவர். ஏழை குடும்பம். ஒரு தையல் ஒரு கடை வைத்து நடத்தினார், சின்ன கடை. அன்றைக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது வந்து கூலி கிடைச்சாதான் வீட்டில் சமைக்க முடியும். அவன் சொன்னான், நான் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட ஒன்றுமே இருக்காது, தண்ணி குடிச்சிட்டு பசியோடு போவேன். சாயங்காலம் வரும்போது எங்களுடைய தகப்பனார் அன்றைக்கு ஏதாவது தையல் வந்து அதில் கூலி கிடைச்சி அரிசி வாங்கிட்டு வருவாங்க. ராத்திரியில் ஒரு கஞ்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். அந்த தம்பி நினைத்தானா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். எங்கள் அப்பா ஏழை, ஒரு தைக்கிற ஒரு தொழிலாளி, அந்த வருமானம் அதிகம் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேமே, எப்படி என்னை படிக்க வைப்பாங்க, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கவலை அவனை அழுத்தினர். எப்படி நான் படிக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கையை இதே மாதிரி நான் பிச்சைக்காரத்தனமாக இருக்குமா, ஏழ்மையாக இருக்குமான்னு கலக்கம். அவன் ஸ்கூலில் இயேசுவை பற்றி யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு தாயை போல தகப்பனை போல நேசிப்பார், நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு தருவார், அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவார் சொன்ன உடனே அவனுக்குள்ள இயேசுவின் மேலே ஒரு அன்பு விசுவாசம் வந்தார். இயேசுவே என்னை படிக்க வைப்பீங்களா, நான் படிக்கணும், நான் எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, குடும்பமே தரித்திரத்தில் இருக்குது, எனக்கு ஒரு படித்து வேலை கிடைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்கு எனக்கு படிக்க வைப்பீங்களான்னு ஜெபம் பண்ணினான். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்தார். அவனை படிப்பிலே உயர்த்தி ஆசீர்வதித்து அவன் படித்து முடிக்க உதவி செய்தார். அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, இப்போ நான் ஏர்போர்ட்டில் அதை ஏர் டிராஃபிக், விமானம் இறங்கும் ஏறும்ல, அதை சிக்னல் கொடுக்குற அந்த டவரில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். உயர்ந்த இடத்துல இயேசு என்னை வச்சிருக்கிறார். நான் இப்போமா அந்த